அண்மை செய்தி. கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவு சம்பவம் மிகுந்த வருத்தம் அளிப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். மேலும் பலர் மண் சரிவுகளில் சிக்கியிருக்கலாம் என்றும் அஞ்சப்படுவதாக அவர் கூறியிருக்கிறார். மண் சரிவுகளில் சிக்கியிருப்பவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தினருக்கும் மீட்பு நடவடிக்கைகளில் உதவ தமிழ்நாடு பாஜக சார்பில் குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக பெரும் இயற்கை இடர்பாடு காரணமாக 20க்கும் மேற்பட்டோர் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்திருக்கின்றார்கள். உயிரிழப்பின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சம் எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழக பாஜக சார்பிலும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன மீட்பு பணிக்கு உதவக்கூடிய வகையில். அந்த வகையில் தற்பொழுது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழக பாஜக சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மீட்பு குழு தொடர்பான விவரத்தை பதிவு செய்திருக்கின்றார். குறிப்பாக கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள மண் சரிவின் காரணமாக 20க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ள செய்தி தனக்கு மிகுந்த வருத்தம் அளிப்பதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை மேலும் பலர் மண் சரிவுகளில் சிக்கி இருக்கலாம் என்று அஞ்சப்படுவதையும் குறிப்பிட்டிருக்கின்றார். மண் சரிவுகளில் சிக்கி இருப்பவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் தேவையான மீட்பு நடவடிக்கைகள் உதவிகளில் ஈடுபடுவதற்காக பாஜகவின் மாநில பொதுச் செயலாளர் முருகானந்தம் தலைமையில் ஈரோடு தெற்கு மாவட்ட பாஜக தலைவர், திருப்பூர் வடக்கு மாவட்ட பாஜக தலைவர், நீலகிரி மாவட்ட பாஜக தலைவர், நீலகிரி மாவட்டத்தின் பாஜக பார்வையாளர் ஆகியோரை அடங்கிய குழு அமைக்கப்பட்டுள்ளது. வயநாடு மண் சரிவு மீட்பு பணிகளிலும் மண் சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளையும் அவர்களுக்கு இதர உதவிகளையும் வழங்குவதற்கு பாஜக குழுவினர் நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற தகவலையும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதிவு செய்திருக்கின்றார். அதே நேரம் இந்த குழுவிற்கு தலைமையாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாஜக மாநில பொதுச் செயலாளர் முருகானந்தத்தை தொடர்பு கொண்டு கேட்டபொழுது நீலகிரியில் இருக்கக்கூடிய ஜீப் மாதிரியான வாகனங்களின் உதவியோடு அந்த பகுதியில் மீட்பு பணிகளில் ஈடுபட உள்ளதாகவும் அதற்காக பாஜக குழுவினர் தற்பொழுது நீலகிரி ஊட்டி பகுதியில் இருக்கக்கூடியவர்களிடம் 4x4 என்று சொல்லப்படக்கூடிய வகையிலான ஜீப் பெற்றிருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் தற்போது விரைந்து கேரள மாநிலம் வயநாடு பகுதிக்கு செல்வதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். வயநாடு பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலச்சரிவு, பாலம் உடைப்பு, நீர்ப்பெருக்கு காரணமாக ஜீப் மூலமாகத்தான் உதவிகளை செய்ய முடியும் என்ற அடிப்படையில் பாஜகவினர் தற்பொழுது முருகானந்தம் தலைமையிலான குழுவில் அந்த ஜீப் உள்ளிட்டவற்றை பெற்று கேரள மாநிலத்தில் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபடுவதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள்.